உங்க வீட்டுக்கு பேய் வந்துடும். இந்த கோவிலை விட்டு நீங்க வெளியே வரும்போது திரும்பி பார்த்துட்டீங்கன்னா காரணம் என்ன? இந்த கோவில் என்னன்னு சொல்றேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ராஜஸ்தான்ல இருக்கிற மெகந்திப்பூர் பாலாஜி கோவில். பாலாஜினா பெருமாள் கிடையாதுங்க, ஆஞ்சநேயர் கோவில் இது. அவர் கூட பைரவரும் பிரேதராஜும் இருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ள போனீங்கன்னா சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். அங்க மனுஷங்களை இரும்பு சங்கிலியால போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க பில்லி சூனியத்தாலையும் ஆவி தொல்லைகளாலையும் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க திடீர்னு சோத்துல முட்டிப்பாங்க, வேற வேற குரல்ல கத்துவாங்க, சுடுதண்ணி எடுத்து அவங்க தலையில ஊத்திப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணல. ஹனுமானோட உக்கிரமான நெருப்பை தாங்க முடியாம அவங்க உடம்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பேய் துடிக்கிற துடிப்பு தான் அந்த செயலு. அந்த பேய் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துரும்னு அந்த காரணத்தை சொல்றேன். இந்த கோவில மொத்தம் 2 வித்தியாசமான விதிமுறைகள் இருக்கு. முதல் ரூல், அந்த கோவில இருந்து நீங்க எந்த ஒரு பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. 2வது ரூல், அந்த கோவிலை விட்டு நீங்க வெளியே போகும்போது யாராச்சும் அழுகுற சத்தம் கேட்டாலோ இல்ல உங்களை கூப்பிடுற மாதிரி இருந்தாலோ நீங்க திரும்பி பார்க்க கூடாது. இந்த 2ல ஏதாச்சும் ஒரு ரூலை நீங்க மீறிட்டீங்கன்னா அந்த கோவில்ல இருக்கிற ஏதாவது ஒரு தீய சக்தி உங்க கூடவே வந்துடும். நாங்க எதுக்குடா அந்த கோவிலுக்கு போகணும் நீங்க கேட்கலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜெய் ஸ்ரீராமன் கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.